முன்னணி ஹீரோக்கள், இயக்குனர்கள், நிறுவனங்களின் படங்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது ஸ்டுடியோ கிரீன் பட நிறுவனம். கொம்பன், உத்தம வில்லன், ஓ காதல் கண்மணி, மாசு, 36 வயதினிலே என தொடர்ந்து பெரிய பட்ஜெட் படங்களை வெளியிட்ட வகையில் தியேட்டர்காரர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி வரும் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் அடுத்து இன்று, நேற்று, நாளை மற்றும் பாகுபாலி போன்ற படங்களை வெளியிட உள்ளது. இப்படங்களை தொடர்ந்து திருப்பதி பிரதர்ஸ் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடித்த ரஜினி முருகன் படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் வெளியிடுவதாக இருந்தது. ரஜினி முருகன் படத்தின் விளம்பரங்களில் எல்லாம் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. ஆனால் சமீப காலமாக வெளியாகும் விளம்பரங்களில் ஸ்டுடியோ கிரீன் பெயர் இல்லை. திருப்பதி பிரதர்ஸ் மற்றும் ஈராஸ் இன்டர்நேஷனல் பெயர்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. திருப்பதி பிரதர்ஸ் தயாரிப்பில் கடைசியாக வெளிவந்த உத்தம வில்லன் பட வெளியீட்டின் போது ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா பெரும் தொகை கொடுத்து உதவி செய்தார். அந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்ச்சியாக ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்திற்கும் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனத்திற்கும் பிரச்சனை ஏற்பட்டதால் ரஜினி முருகன் படத்தை தானே வெளியிடுவது என்ற முடிவுக்கு வந்துவிட்டாராம் லிங்குசாமி. மொத்தத்தில் ரஜினி முருகன் மீண்டும் திருப்பதி பிரதர்ஸ் கைக்கு வந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.